எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் சபையிலிருந்து வெளியேற்றம். மட்டக்களப்பு பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை ஜனாதிபதி மக்களிடம் கையளிப்பு. பால்மா விலை அதிகரிப்பு. நைஜீரியாவில் 175 IS பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. நாடு கடந்த காலத்தை போல மீண்டும் ஒருபோதும் பொருளாதார நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தின் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எமக்கு முக்கிய வருமான வழியாக சுற்றுலாத்துறை காணப்படுகிறது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது. உலகளாவிய பிரச்சினை காரணமாக நாட்டில் ஏற்றுமதியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேபோல இலங்கையர்கள் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் பணமும் குறைவடைந்துள்ளது. இவை டாலரின் பற்றாக்குறைக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ரூபாவின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கமும் பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 98 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு ஏற்பட்டிருந்தது. மார்ச் மாதத்தில் எரிபொருளுக்கான இறக்குமதி செலவினம் 216 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருந்தது. ஏப்ரலில் 368 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் கடந்த மே மாதத்தில் 522 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் அதிகரித்திருந்தது. எனவே மாதம் ஒன்றுக்கான எரிபொருள் இறக்குமதி செலவினை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது எமது ரூபாவின் வீழ்ச்சியை டாலருக்கான கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் மீளாய்வு முன்னெடுத்து வருகின்றோம். இதில் அரசாங்கம் தற்போது யோசனையும் அதற்கு முன்வைத்துள்ளது. இதனால் குறுகிய காலத்திற்குள் எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும். இறக்குமதி செலவினத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். டாலர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சகல பிரஜைகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் இந்த நாணய கிரீம் අපිට වැය වුණේ ඩොලර් මිලියන 98යි. மட்டக்களப்பு மாநகர சபையின் பொது நூலகத்தின் புதிய கட்டிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனால் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. தடைப்பட்டிருந்த இந்த நூலகத்தின் நிர்மாண பணிகளை வெற்றிகரமாக நிறைவடைந்தமை காண்பதில் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு குறிப்பிட்டுள்ளார். இதற்கு இணையாக பொது நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த புதிய நூலக கட்டிடத்தில் சிறுவர்களுக்கான விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்காக தனியானதொரு பிரிவு நிறுவப்பட்டிருப்பது இதன் சிறப்பம்சமாகும். நாட்டில் வாசிப்பு கலாச்சாரம் குறைந்து வரும் இவ்வேளையில் தமிழ் மக்கள் இன்னும் வாசிப்பதில் காட்டி வரும் ஆர்வம் பாராட்டத்தக்கது என குறிப்பிட்ட ஜனாதிபதி நூலகம் ஒன்றை திறப்பது என்பது சிறைச்சாலையின் தேவையை இல்லாமல் செய்வது ஆகும் என்றும் இந்த பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை திறப்பதன் மூலம் தமிழ் மக்களின் புத்தக வாசிப்பு கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி மாநகர சபையின் ஊழியர்களுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபையின் நகரபிதா கே சிவபாக்கியநாதன் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றினை வழங்கினார். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் ஜனாதிபதியினால் நூலக வளாகத்தில் மலர்கன்று ஒன்றும் நாட்டப்பட்டது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அந்துனத்து, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் ஆகியோரும் கந்தசாமி பிரபு, ஜி ஸ்ரீநேசன், எஸ் ராசமானியம், MLA ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். මේ පළාතේ ජනතාව ඡන්දෙ දීලා තෝරා පත් කරගෙන තිබෙන්නේ TNA සංවිධානයේ. ඔවුන් බලය හොබවන සභාවක මේ ගොඩනැගිල්ල විවෘත කිරීමට මට ආරාධනා කිරීම පිළිබඳ විශේෂයක් ඒ පිළිබඳ නැවත වතාවක් ස්තුතිවන්ත වෙනවා. මම හිතන්නේ අපේ නගරාධිපතිතුමා විසින් ප්‍රධාන යෝජනාවන් 3ක් බාර දුන්නා. ඒකේ ප්‍රධාන වශයෙන් ගත්තොත් මෙම ගොඩනැගිල්ලේ ඉතුරු වැඩ කටයුතු ටික අවසන් කිරීම. මම හිතන්නේ අපේ ඊළඟ අයවැය ලේඛනයෙන් ඒ සඳහා අවශ්‍ය ප්‍රතිපාදන ලබා දෙන්න. நாங்கள் அடுத்த வரவு செலவு திட்டத்தை ඒ වගේම තවත් යෝජනාවන් දෙකක් තිබෙනවා. ඒක අපි දැන්ට අපේ ජාතික සැලසුම් දෙපාර්තමේන්තුවට ඉදිරිපත් කළා තමයි අපි යෝජනා සම්මත කරගත යුතු වන්නේ. මේක ජාතික සැලසුම් දෙපාර්තමේන්තුවට ඉදිරිපත් කරලා ඔවුන්ගේ අනුමැතියට යටත්ව ඒ යෝජනා දෙක පිළිබඳවත්
සැලකිලි ලක් කරනවා. அரசியல் என்பது அபிவிருத்தியிலிருந்து வேறுபட்ட ஒன்று என்றும் அரச நிர்வாகத்தில் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு தெரிவும் தீர்மானமும் அதன் மூலமே வடிவமைக்கப்படுகின்றது என்றும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய ராச்சியத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய நேற்றைய தினம் சக்சஸ் பல்கலைக்கழகத்தின் அபிவிருத்திற்கான கற்கை நிறுவனத்தின் 60வது நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இலங்கையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இலங்கை நேரப்படி இரவு 8 மணியளவில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தை சென்றடைந்தனர். ஹீத்ரோ விமான நிலையத்தில் பிரதமரையும் குழுவினரையும் ஐக்கிய ராஜ்யத்தின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் நிமல் சேனாதீர, ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிவிவகார பொதுநல மற்றும் அபிவிருத்தி விவகாரங்களுக்கான அமைச்சின் செயலாளரின் விசேட பிரதிநிதிகளும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை பிரிட்டனில் அமைந்துள்ள சக்சஸ் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிரதமர் அப்பல்கலைக்கழகத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் அனு ஜோசி, பேராசிரியர் மிக் மூர் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் வரவேற்றனர். அங்கு நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் இலங்கையின் சமீபத்திய அரசியல் மற்றும் பொருளாதார அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் நல்லாட்சி மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை விளக்கினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுதல் மற்றும் ஜனநாயக பொறுப்பு கூறலை பாதுகாத்தல் ஆகியவற்றுடன் அரச நிர்வாகம், பொருளாதார மீட்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களை சமநிலையாக முன்னெடுத்துச் செல்வதில் உள்ள சவால்களை பற்றி அவர் இதன் போது வலியுறுத்தினார். அதேபோன்று ஊதியம் பெறும் மற்றும் பெறாத பராமரிப்பு சேவைகள் தேசிய பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக அங்கீகரிப்பதில் அரசாங்கம் கொண்டுள்ள கொள்கை ரீதியான கவனம் மற்றும் பராமரிப்பு துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை, அவர்களின் பங்களிப்பு ஆகியவை குறித்தும் பிரதமர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய மற்றும் பிராந்திய கற்கைகள் பிரிவில் இடம்பெறும் விசேட உரையில் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார். அத்துடன் அங்குள்ள அறிஞர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபடவுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்படவுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி புதிய கையிருப்புகள் சந்தைக்கு வரும்போது 400 கிராம் பால்மா பக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மா பக்கெட்டின் விலை 125 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படவுள்ளது. இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜயின் கச்சைத்தீவு குறித்த கருத்திற்கு இராணுவத்தினர் தனது உயிரை தியாகம் செய்து பாதுகாத்த நாட்டின் இறைமையாண்மை மற்றும் நோக்கங்களுக்கு பாரிய சவாலாக அமைந்துள்ளதாக பேராசிரியர் இந்துராகரே தேரர் தெரிவித்துள்ளார். போர் வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். මේ අර්බුදය අලුතෙනුත් නැවතත් අර්බුදයක් වශයෙන් ඉමින් තියෙනවා තමිල්නාඩු විජයාවතරණයත් එක්ක. ඒකී තමිල්නාඩු විජයාවතරණය අපිට හොඳට මතකයි ජෝසප් විජේ. ඒක අමතක කරන්න තලපති විජේ කියලා නම දැම්මට ඇත්තනම ජෝසප් විජේ. ඒ ජෝසප් විජේ කිව්වා කච්චතිව් දූපත අයත් කර ගන්නවාය. එහෙම අයත් කර ගන්න දුන්නේ නැත්නම් ලංකාව ලෝක සිතියමින් මකා දානවාය. මේකට කෙනෙකුට hina වෙලා අතාරින්න පුළුවන්. හැබැයි අපිට එහෙම hina වෙලා අතාරින්න බෑ. මෙතන ඉන්නවා ඒ අරමුණ වෙනුවෙන් අපේ පැත්තේ අරමුණ වෙනුවෙන් නැත්නම් රට එකක් වශයෙන් තිබිය යුතුයි තැබිය යුතුයි කියන අරමුණ වෙනුවෙන් දෙවිදුන් රණවිරුවන් නියෝජනය කරන පිරිස්. එතන අපිට මේකෙන් මේ පැත්තට මේ පැත්තට කියලා දෙයක් නෑ. අපිට රණවිරුවන් වෙනුවෙන් පෙනී සිටින්නට සිද්ධ වෙනවා. එතකොට ජෝසප් විජේ එහෙම කියද්දී යාපනයේ ඇතැම් පිරිස් ඔල්වර සංහඬ දුන්නා විතරක් නෙමෙයි ජයග්‍රහණයෙන් ප්‍රතිඥා පත්‍රය. சபை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை சபையிலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டார். நாடாளுமன்ற அமர்விலேயே சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தன்னுடைய வழக்கு விசாரணை ஒன்றின் மீது நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்தார். எனினும் நீதிமன்ற தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்த முடியாது என சபாநாயகர் தொடர்ந்தும் எச்சரித்தார். இதனையடுத்து சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கவும் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து வழக்கில் சந்தேக நபரான ஒருவரை கருத்து தெரிவிப்பது தவறானது என்றும் கூறினார். அதனால் இதனை பொருட்படுத்தாத நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்ந்தும் சபையில் கூச்சலிட்டதை தொடர்ந்து அவரை சபையிலிருந்து வெளியேறுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன உத்தரவிட்டார். Yeah,
இலங்கையில் உள்ள அனைத்து அதிவேக வீதிகளினதும் 315.57 கிலோமீட்டர் தூரத்திற்கான வருடாந்த பராமரிப்பு செலவு 5180.90 மில்லியன் ரூபாய் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். නිර්මිත මන්තීරු 4ක යුත් මාර්ගයක කිලෝමීටර් 1ක නව ඉදිකිරීම සඳහා රුපියල් මිලියන 800ක් රුපියල් මිලියන් 1000ක් පමණ වන අතර එයද එහි අඩංගු අයිටම මත විචාල්‍ය වේ. තවද පුනරුත්ථාපන ව්‍යාපෘති සඳහා මිලියන් 200 සිට මිලියන් 250 පමණ වේ. පහ පසුගිය ටෙන්ඩර් වලට අනුව ඉහත පිරිවැය ප්‍රතිශතය 120 ප්‍රතිශතය ඍණ 25 සිට ධන 25 දක්වා පරාසයක මාර්ගයේ පවතින භූමියේ පවතින ස්වභාවය අනුව හා අයිටම මත විචලනය වී ඇත. ආයන්න ඔබතුමාහනි අධිවේගී මාර්ග ගැන E1 එක දක්ෂිණ අධිවේගී මාර්ගයේ කොට්ටාව මත්තල කිලෝමීටර් 200.45යි E2 පිටත වටරවුම් මාර්ගයේ කොට්ටාව කෙරවල පිටිය කිලෝමීටර් 28.86යි E3 කොළඹ කටුනායක අධිවේගී මාර්ගයේ පෑලීකොඩ සීදුව කිලෝමීටර් 25.8යි. அடுத்து இன்று நாடாளுமன்ற அமர்வில் இடம்பெற்ற கருத்துக்கள் சில. ගමට ගිහිල්ල බලන්න මිනිස්සු කනබොන විදිය මිනිස්සු ජීවත් වෙන විදිය නේද මිනිස්සු කරන් බිල් ගෙවන්නේ කොහමද කියලා 76 වසරක සාප කියලා ගත්තට ගරු කතානායකතුමනි අපි 76 වසරේ මහලා තිබ්බේ නැහැ මාස දෙකක් ඇතුළත මේ කරන් බිල් දෙපාරක් වැඩි කරන අපි 76 වසරේ අහලා තිබ්බේ නැහැ මේ 76 වසරේ අපි අහලා තිබ්බේ නැහැ මහා බැංකුවට හැකර්ලා ගහනවා කියලා මේ 76 වසරේ අපි අහලා තිබ්බේ නැහැ මේ අස්වැසුම දෙපාරක් ගෙවනවා කියලා මේ 76 වසරට අපි අහලා තිබෙන්නේ නැහැ කතානායක ගෙනියන්නටත් ඉතාම අතීත තත්ත්වයක් සිදු වෙලා තිබෙනවා. මේ පිළිබඳව මෑතකදී ජනාධිපතිතුමත් පැමිණිලා මහනුවර දිස්ත්‍රික් කාර්යාලයේදී සාකච්ඡාවක් පැවැත්වුවා. මේ සාකච්ඡාවේදී අපිට අර පුද්ගලික අලාභ පිළිබඳව තියෙන ගනුදෙනු පිළිබඳව කතා කරන්න සිදු වුණේ. ඒකෙත් මේ NBRI ආයතනයේ වාර්තා ලබා දීම තාමත් ප්‍රමාදයි. මාස 6ක් පහුවෙලා ඉවරයි. ඒ පිළිබඳව පෙරදින විශ්වවිද්‍යාලයේ අනිකුත් භූවිද්‍යාංශයේ නිලධාරීන් එකතු වෙලා මේක කරනවා කියලා කිව්වට තාමත් කරලා නැහැ. ඒ වගේ මේකේ අර අකාර්යක්ෂමතාවය පිළිබඳව විශේෂයෙන්ම සුලිකුණාටුවෙන් පස්සේ ඇතිවෙච්ච මේ ප්‍රශ්න පිළිබඳව පාසල් ගණනාවක්. දැනට මම උදාහරණයක් කියනවා නම් පරගල සිංහල විද්‍යාලය ගම්පල කලාපය, අල් හික්මා විද්‍යාලය ආණ්ඩිය කඩවත්ත, බරණගල දෙමළ විද්‍යාලයේ ගම්පොල කලාපය, එවැගේම කලෙමහල් දෙමළ විද්‍යාලයේ තෙල්දිණිය කලාපය, නාමහල් දෙමළ විද්‍යාලයේ තෙල්දිණිය කලාපය, අල්ලක්ෂා විද්‍යාලයේ දෙනුවර කලාපය මේ පාසල් ඒ පවත්වන තැන්වලින් වෙන තැනකට ගෙනියන්න ඕනේ කියලා තීරණය කරත් කරගන්න බැරි තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා. තාමත් ගොඩ නැගිල්ලක්වත් හදන්න බැරි තත්ත්වයක් උදා. ඒක සමාවෙන් මම ඇත්තටම නොදැන කිව්වේ. මම එහෙම කාටවත් අපහාස කරන මන්ත්‍රීවරයෙක් නෙමෙයි. ප්‍රශ්නය ඇවිල්ලා මේ කතානායකතුමා පොයින්ට් එක කියන්නේ. පොයින්ට් එක 91 ඌ එක 91 ඌ එකේ කතානායකතුමා එතුමා මේ විපක්ෂ නායකතුමාටයි විපක්ෂයටයි අයුතු ආරෝපිත කරා විශේෂයෙන්ම එතුමා උත්තර දීමේදී පෙර මේ පළවෙනි වසර අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ නවත්තන්න සිද්ධ වුණේ අපිට චෝදනාවක් කළා. ගරු කතානායකතුමනි පළවෙනි වසර ප්‍රතිසංස්කරණ 6 වෙනි වසර ප්‍රතිසංස්කරණ පැහැදිලිවම නතර කරේ ජනාධිපතිවරයා. ඒක පොයින්ට් ඔෆ් நைஜீரியா மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் இணைந்து நடத்திய தொடர் வான்வழி தாக்குதலினால் IS அமைப்பின் இரண்டாவது மிகப்பெரிய உயர் தலைவர் உட்பட 175 பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக நைஜீரியாவும் அமெரிக்காவும் உத்தியோகபூர்வ கூட்டு அறிக்கையினை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகளவில் செயற்பட்டு வரும் மிக தீவிரமான பயங்கரவாதி என்று அழைக்கப்படும் IS அமைப்பின் உலகளாவிய செயற்பாடுகளுக்கான தலைவர் அபுபிலா அல் மினுக்கி வடக்கு நைஜீரியாவில் தொலைதூர கிராமம் ஒன்றில் பாதுகாப்பு படையினர் நடத்திய இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இப்பகுதியில் 2009ஆம் ஆண்டு முதல் பொக்கோ ஹராம் மற்றும் அதிலிருந்து பிரிந்து சென்ற IS அமைப்பின் மேற்கு ஆபிரிக்க கிளை ஆகியவற்றால் கடுமையான ஆயுதமேந்தி தீவிரவாத கிளர்ச்சி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளின்படி கடந்த 17 ஆண்டுகால மோதல் காரணமாக இதுவரை 40,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர்.